ஹலோ ப்ரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேதவசனம் மார்க்கு 10:52 இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். Go, said Jesus, your faith has healed you. Immediately he received his sight and followed Jesus along the road. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் பத்திமேயு என்கிற ஒரு பார்வையில்லாத ஒரு நபரை பார்க்கிறோம். இவர் பிறவியிலேயே பார்வையில்லாத ஒரு நபர், பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். ஏசப்பாவை குறித்து முன்னே எப்போவோ கேள்விப்பட்டிருக்கிறார், ஏசப்பா அற்புதம் செய்வார் என்பதாய். இப்பொழுது ஏசப்பா அந்த வழியே கடந்து போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட தொடங்குகிறார். அங்கு சுற்றி இருந்தவர் எல்லாரும் அவரை அதட்டுகின்றனர். ஆனால் அதை ஒன்றும் மைண்ட் பண்ணாம, முன்னிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று கூக்குரல் இட ஆரம்பிக்கின்றார். ஏசப்பாவை நிற்க வைக்கிற அளவிற்கு அவருடைய கூக்குரல் பெரிதா இருக்கிறது. ஏசப்பா நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இப்பொழுது அதட்டினவர்களே போய் எழுந்திரு, திடன்கள் உன்னை அழைக்கிறார் என்கிறார்கள். அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். அவர் தன் மேல் வஸ்திரத்தை, அதாவது அந்த பார்வை இல்லாதவருக்கான அடையாளத்தை அவர் தூக்கி போடுகிறார். ஏசப்பா அழைக்கிறார் என்று சொன்ன உடனே அவர் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு ஏசப்பாவினிடத்துல போகிறார். ஏசப்பா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டப்போ, ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏசப்பா அவனை பார்த்து, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற உடனே அந்த நேரத்திலேயே அவர் பார்வையடைந்தார். அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பத்திமேயு மற்றவர்கள் அதட்டினார்கள் என்று ஆண்டவரை தேடுகிறதே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதே அவர் விட்டுவிடவே இல்லை. மற்றவர்களை பார்த்து அவர் சோர்ந்து போகவும் இல்லை, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டாராம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பிசாசு பல மனிதர்கள் மூலமாக தான் கிரியை செய்வான். ஸோ அதை பார்த்து நாம் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருந்து விடக்கூடாது. ஆண்டவரை இன்னும் அதிகமாய் தேட வேண்டும். தேடுகிறவர்கள் நிச்சயம் வெட்கப்படுவதில்லை. அவர்களுடைய முகங்களை பிரகாசமடைய செய்கிற தேவன். ஆண்டவரை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவார். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.